இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிருக்கோம். அது யாருக்கு தெரியும்? என்ன பொக்கிஷத்தை தொலைச்சிருக்கிறோம்? மணி பர்ஸா, மொபைலா? மன நிம்மதியை தொலைத்து விட்டார். வெரி குட். மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியை தொலைத்து விட்டோம். நிம்மதியை தொலைத்து விட்டோம். இளைப்பாறுதலை தொலைத்து விட்டோம். பின்னாடி என்ன தொலைத்திட்டீங்க? தூக்கத்தை தொலைச்சிட்டோம். தூங்குங்க, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. நான் எப்போ எல்லாம் காட் இஸ் குட்னு சொல்கிறனோ நீங்கள் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லணும். காட் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். எந்த நேரம், இந்த நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது. எல்லா நேரத்திலுமே கடவுள் நமக்கு நல்லதாக தான் இருக்கிறாரு, நல்லது தான் செய்கிறார். அதனால் நான் எப்போ எல்லாம் காட் இஸ் குட்னு சொல்கிறனோ நீங்கள் ஆல் த டைம் அப்படின்னு சத்தமாக சொல்லணும். நான் ஆல் த டைம்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? பரவாயில்ல, நல்லா சத்தம் பின்னாடி இருந்து சத்தம் எனக்கு வரணும். காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். நம்ம எல்லாமே ரொம்ப பிரச்சனையோட, கவலையோட, கஷ்டத்தோட, வியாதியோடு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, இறை பிரச்சனத்தை கொஞ்சம் ஸ்மைலிங் பேஸோட சொல்லலாமா? காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளில் நாம் இழந்த ஒன்று என்று கேட்டேன். ஐயா, என்ன இழந்திருக்கோம்? நிறைய இழந்துட்டோம். நீங்கள் சொன்னது போல் எல்லாமே இழந்து தான் இருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பொக்கிஷங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்களும் சரி நானும் சரி இழந்திருக்கிற ஒன்று என்ன தெரியுமா? குழந்தை பருவம். காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். அப்படியே போய் பாருங்களா, குழந்தை பருவத்தை பாருங்கள். இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமையை விட்டுட்டு நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம்? இந்த மாதிரி கண்ணீர் இருந்துச்சா, கவலை இருந்துச்சா, இதை பற்றியாவது நினச்சோமா? நம்ம மாட்டில் அப்படியே இருந்தோம். சிரிக்கணும், தூங்கணும்னா தூங்குவோம். அப்பா அம்மா எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த குழந்தை பருவத்தை தொலைச்சி இருக்கிறோம். எப்படி தொலைச்சோம்? அதுக்கு யார் காரணம்? நம்முடைய பெற்றோர்கள் தான் காரணம். காட் இஸ் குட். பிரியமானவர்கள், இந்த குழந்தையை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். தொலைந்த இந்த பெரிய பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிப்போம். அதுதான் இந்த பிரசங்கம். பிரியமானவர்களே, ஒரு மாணவன், சின்ன பையன்தான், ஸ்கூலுக்கு போகல. 7th படிக்கிற பையன், ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் இருக்கிறான். பாட்டி வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு அந்த வகுப்பு ஆசிரியர் அந்த வழியாக போகிறார். பாட்டி சொல்கிறாங்க, டேய் உங்கள் சார் வர்றாரா, வாத்தியார் வர்றாரா, போய் பதுங்கிக்கடா அப்படின்னு சொல்கிறான். அவன் எட்டி பார்த்துட்டு, பாட்டி நீ போய் பதுங்கு அப்படிங்கிறான். ஏன்டா நீ போய்? நான் படிக்கிறேன், நீ தடா மாணவன். இல்லை நீ போய் பதுங்கு. ஏன்டா? நீ செத்துட்டேன்னு சொல்லி தான் நான் 1 வாரம் லீவ் போட்டுங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும். இன்னொரு சின்ன பொண்ணு அப்படியே போச்சு, ஒரு மளிகை கடையை பார்க்குது. அங்கே போயிட்டு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட, அங்கிள் உங்கள் பையன் பெருசான பிறகு உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அந்த மளிகை கடைக்காரன் சிரிக்கிறான். என்ன இந்த சின்ன பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதுன்னு. சரிம்மா, நீ பெருசான உடனே என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சான், அப்படின்னா உங்கள் வருங்கால மருமகளுக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்படியே ஷாக் ஆகி நின்று போகிறான். வருங்கால மருமகளுக்கு சாக்லேட் கொடுங்க, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். அப்போ அந்த குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே யதார்த்தம், உண்மை, நேர்மை அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த மாதிரி சின்ன வயசுல குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? இந்த ரெண்டுமே எதிர்மறையானது. ஒரு யதார்த்தத்தை தாண்டி பொய் சொல்லணும், ஏமாற்றணும் அப்படின்னு யார் சொல்லிக் கொடுக்குறது? இன்றைக்கி வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுத்து ஒரு புது டிஷ் செஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்களேன். உடனே இது நீ தனியாக சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத. மற்ற நாள் கொடுத்தா கூட ஓகே, இது நான் சிறப்பாக செஞ்சுருக்கிறேன், இது ரொம்ப காஸ்ட்லி, யாருக்கும் கொடுக்காம தனியாக சாப்பிடு. இது எல்லாமே குழந்தை பருவத்தை கெடுக்கிறது யார் அப்படின்னா பெற்றோர்களாகிய ஒரு சிலர் மட்டும்தான். அப்போ அந்த குழந்தை பருவத்தில் வளர்றது தான் வாழ்க்கைங்க. அப்போ உளவியல் கூட அழகாக சொல்லுது, 5 வயசு வரைக்கும் தான் அதுதாங்க குழந்தை பருவம். பிறந்தது அந்த வயிற்றில் கரு உருவானதுலேருந்து 5 வயசு வரைக்கும் தான் உளவியல் சொல்லுது. அதுதான் யதார்த்தமாக கடவுள் சொல்கிற அந்த குழந்தை மனநிலை. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறுறது, சமுதாயம், நம்ம எல்லாமே காரணமாக இருக்கிறோம். அந்த மனநிலையை பற்றி தான் நான் பேச போகிறேன். 5 வயசுக்கு அப்புறம் வர்ற குழந்தை பருவத்தை பற்றி பேசலை. காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். இப்போ நல்லா தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், காட் இஸ் குட். வெரி குட். பிரியமானவர்களே, நம்ம எங்கே இருக்கிறோம் நீங்களே யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். அப்போ இந்த குழந்தை மனப்பான்மை எப்படிப்பட்டது? குழந்தை தனம் வேறு. நம்ம குழந்தை சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவோம்ல, அது இல்லைங்க. நான் குழந்தையாக இருக்கிறேன், நான் குத்துறது போய் அடிக்கிறது அது இல்லை.
குழந்தை மனநிலை. அந்த மனநிலை குழந்தை எப்படிப்பட்டதாக நம்ம சித்தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அழகாக ஒரு 4 விதத்தில் உளவியல் சொல்லுகிறது. குழந்தை அப்படின்னா நமக்கு ஒரு அடையாளம் முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதனுடைய தாழ்ச்சி மற்றும் ஓப்பன்னஸ், வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்ச்சி, வெளிப்படைத்தன்மை, ஓப்பன்னஸ். இது ரெண்டும் நான் சொல்ல நீங்கள் யோசித்து பார்க்கணும். குழந்தை பருவத்தில் இது இருந்துச்சு, இப்போ அது இருக்குதா அப்படின்னு நீங்கள் சிந்திக்க தான் உங்களை அழைக்கிறேன். அந்த தாழ்ச்சி அப்படின்னா அந்த நற்செய்தியில் கூட சொல்கிறாரு, குழந்தைகளை போன்று நீங்கள் தாழ்த்தாவிட்டால் உங்களுக்கு இறையாட்சி இல்லை அப்படின்னா. அந்த தாழ்ச்சி குழந்தை பருவத்தில் அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கும், அம்மா என்ன சொன்னாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கும், தலையாட்டிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை சொல்லுமா, இது எனக்கு வேணாம், இந்த ஹார்லிக்ஸ் தான் வேணும், அது வேணும்னு கேட்குமா, இல்லை நீ எது கொடுத்தாலும் அது மாட்டுன்னு வாங்கிட்டே இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த ஒரு தாழ்ச்சி, யார் எது சொன்னாலும் கேட்குற ஒரு நல்ல பண்பு மனிதர்களாகிய நம்மக்கிட்ட இப்போ இருக்குதா? ஓப்பன்னஸ், நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறோன்னா ஏற்றுக்கிறோமா? குழந்தை ஏற்றுக்குங்க, எது சொன்னாலும் உடனே சரிம்மா, செய்கிறம்மா, ஓகேம்மான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாததுனால தானே பிரச்சனை. நான் சொல்கிறத நான் கேட்டேன், நீ ஏம்மா அதில் உப்பு அதிகமாக போட்ட, சரி நாளைக்கு நான் கம்மியாக போடுறேன்னா முடிஞ்சு போச்சு. அது எப்படி நீ சொல்லலாம், உப்பு அதிகமாக போச்சு, இவ்வளோ நாள் சொல்லலை, இன்றைக்கி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு வரும்போது தான் சண்டை. அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னா அந்த குழந்தை மனப்பான்மையில் நம்ம இல்லை. காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். இரண்டாவது, குழந்தைங்களை பார்த்தவுடனே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது வெளிப்படையாக இருக்குது என்னென்னா நம்பிக்கையும் சார்புத்தன்மையும். சார்புத்தன்மை, குழந்தை வந்து எப்போவுமே பெற்றோரை சார்ந்து தான் இருக்கும். இப்போ யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கிங்க, குழந்தை இருக்குது, பார்த்த உடனே புதுசாக இருக்கிறாங்க, அவங்க போய் இந்த குழந்தை ஓடி போயிட்டு தாயோடைய முந்தானியில் பிடிச்சி மறைஞ்சிக்கும். அதுதான் பெரிய மதுள் சோறு. புடவையில் மறைஞ்சி பார்க்கும், அது என்னது அந்த புடவைன்னு அவ்வளோ பெரிய பாதுகாப்பா, அதுக்கு என்ன நினைக்குது, நான் என் அம்மாவை சார்ந்துருக்கிறேன், என் அம்மா என்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு குழந்தை போய் முன்னாடி புடவையில் தான் போய் பதுங்குவாங்க. ஸோ இது வந்து யதார்த்தம். அப்போ நான் எப்பொழுதுமே பிறரை சார்ந்து தான் இருக்கணும், நானாக எதுவுமே தனியாக செய்ய முடியாது. இன்றைக்கி நான் பிடிச்ச முயலுக்கு 3 நாள் இல்லையா? அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க 3 கால்னு இப்படி பிரிவாதமாக நிறைய பேர் இருக்கணும். அது குழந்தை மனப்பான்மை இல்லை. ஒரு சில நேரங்களை விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த ஒரு நல்ல பண்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மனப்பான்மையில் நானும் இல்லை. நான் யாரையாவது சார்ந்து தான், கடவுளே வந்து படைக்கும் பொழுதே ஆணும் பெண்ணுமாக படைக்கிறாரு. ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். உறவுகளுக்கு இருக்குன்னா இன்றைக்கி சார்ந்து இருக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் நினைக்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்துனோம்னா நான் என் பொண்ணை கொடுப்பேன். கண்டிஷன் தான் இருக்குது. ஏன் பொண்ணு தனியாக இருக்கணும். இந்த தனிமை வந்து ஒரு மனிதனை சாகடித்து விடுகிறது. அப்போ சார்ந்து வாழ்வது அந்த குழந்தையுடைய பண்பு. தனியாகவே இருக்காது. குழந்தைங்க கொஞ்ச நேரம் போட்டு பாருங்களா, லபா லபா லபான்னு கத்தும். நம்ம நினைப்போம் பசிக்குது கத்துன்னு, இல்லை அரவணைப்பு, கொஞ்சம் தூக்கி வச்சுருந்தா போதும், அமைதியாக இருந்தது, சாப்பாடு தேவையில்லை, யாராவது கூட பக்கத்தில் இருக்கணும். அந்த சார்பு தன்மை, நம்பிக்கை, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கூட அப்போ இருக்குது. இன்றைக்கி நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். நம்பிக்கை இல்லை, யார் சொன்னாலும் நம்புறது. நான் போய் பிரசங்கம் வைக்கிறேன், குழந்தைத்தனமாக இருங்க, குழந்தை மனநிலையோடு இருங்க அப்படின்னா, அந்த சாமியார் கிடக்கிறாரு, அவருக்கு வேறு வேலை இல்லை, குடும்பத்தில் வந்து இருந்தால் தானே தெரியும். அந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம், இருந்தால் நல்ல மாற்றம் வருமே அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்குள்ள தான் மாற்றம் இருக்கும், மற்றவங்களுக்கு மாற்றம் இருக்காது. காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். பிரியமான, இப்படி நம்பிக்கை குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் நான் சொல்ல உங்கள் குழந்தைகளுக்கு பாருங்கள், நம்ம எது சொன்னாலுமே நம்பிடும். நம்ம சொல்லுவோம் இந்த படத்தை, சாமிடா அது தொட்டு கும்பிடும், இல்லைன்னா கண்ணை குத்திடும், அதுக்கு தெரியுமா கண்ணை குத்துன்னு நம்பிடுது. சரிம்மா தொட்டு கும்பிட்றேன். சாமியார் வந்திருக்கா, தோஸ்திரம் சொல்லு, தோஸ்திரம், அவர் யாருன்னே தெரியாது, சாமியார்னா என்னன்னே தெரியாது குழந்தைக்கு. தோஸ்திரம், ஹாய் சொல்லு எல்லாமே சொல்லும். ஏன் நம்புகிறாங்க, ஏதோ ஒன்று அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புது. அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டே வருது. பெற்றோரையும் நம்புறதில்லை, கணவனை நம்புறதில்லை, மனைவி நம்புறதில்லை. அந்த நம்பிக்கை குறைவுனால மன நிம்மதியே இல்லை. காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். மூன்றாவது, குழந்தைகளை பார்த்த உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவர்களுடைய ஆச்சரியம், ஆர்வம், வியப்புத்தன்மை, கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. இந்த மூணும் இருக்குது. ஒரு வியப்பு, ஆர்வம், கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லா குழந்தைகிட்டும் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம், நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறேன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, அம்மா சூப்பர்மா செம்மையாக இருக்குமா, செய்யுங்கம்மான்னு வாங்க இல்லையா குழந்தைய. இதே ஹஸ்பண்ட்டை போய் சொல்லி பாருங்கள்,
என்னம்மா செஞ்ச? சிக்கன் பிரியாணி. சிக்கனா? அந்த மனநிலை பார்த்தீங்களா? அந்த ஒரு வியப்பு குழந்தைகிட்ட இருக்குது. இன்றைக்கி நம்ம எது சொன்னாலும் வியந்த பார்க்குறோமா? அந்தோனியார் கோயிலுக்கு போமா, அங்கே புதுமாக நடக்குது, அங்கே ஒரு சாமியார் நல்லா ஜாம் பண்ணுறாரா, அங்கே போய் ஜாம் பண்ணிட்டு வா. ஆமாம் போ அப்படின்னுவோம். அந்த வியப்பு யாருக்காவது வருதா? ஒரு வியப்பு எதை எடுத்தாலும் அந்த வியப்பு நிலை வந்தால் ஒரு ஆர்வம் வரும், செய்யணும்னு தோணும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த வியப்பு இன்னைக்கு இல்லை. சரி சரி பார்ப்போம், எங்கே மழை வருதுங்க, பார்த்து வேகமாக போங்க, பார்த்துக்கலாம், அப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போவோம். அந்த ஒரு வியப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். அதே போல் ஆர்வம், செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏம்மா இங்கே வந்து கொஞ்சம் பாடுங்களாம் அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் எனக்கு தெரியாது, இவங்க தெரியாது, அவங்க போகட்டும் இவங்க போகட்டும். வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னாக்கா கையை தான் நீட்டணுமே ஒழிய நான் செய்கிறேன்னு யாருமே முன் வர்றது கிடையாது. ஒரு ஆர்வமே இல்லைங்க. கோயிலுக்கு போகணும், காலையிலேயே எந்திரிக்கணும், ஜபம் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனை வந்தால் கூட கடவுளை நாடி போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆர்வம் நமக்கு இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. உங்கள் முகங்கள் பார்த்தா தெரியும், செவ்வாய்க்கிழமையாவது நான் அந்தோனியார் கோயிலுக்கு போகணும் வருது. இது ஒரு பெரிய ஆர்வம். இந்த ஆர்வம் எல்லா செயலுமே இருக்கும்போது நம்ம மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், ரத்தம் ஓட்டம் அதிகமாக இருக்கும். எது எடுத்தாலுமே சுறுசுறுப்போடு செஞ்சு பாருங்களேன். எறும்பு போல் நம்ம ஆக்டிவாக இருப்போம். நம்ம நினைக்கிறோம் வேலை செஞ்சால் நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும், ரொம்ப அப்படியே ரொம்ப டல்லாகிடும், சிக்னஸ் வந்துடும். இல்லை, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஆக்டிவாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேகமாக நடந்து பாருங்கள். நடக்கும்போதே அங்கேருந்து நான் பார்ப்பேன். நானும் பைக்கில் தான் வருவேன், ஒரு 10:30க்கு வந்து அப்படியே வருவாங்க. அதுக்கு முன்னாடியே 10 பேர் நடந்து போயிடுவாங்க. ஏன் அப்படி? அப்போ அந்த உற்சாகம் இல்லையா, ஒரு ஆர்வம். நான் கோயிலுக்கு போகிறேன், நடக்கும்போது கொஞ்சம் வேகமாக நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. தலை கீழே போனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட ப்ரெஷர்னால தான் தலை உங்களை அறியாமலே கீழே போகுது. அப்போ அந்த ஆர்வத்தோடு நான் போகணும், எது செஞ்சாலும் ஒரு ஆர்வம் இருக்கணும். இதெல்லாம் குழந்தைக்கு இருக்குதுங்க, செஞ்சு பாருங்கள், துருதுருன்னு இருப்பாங்க. இது என் தங்கச்சியுடைய பையன், 3 வயசு தாங்க. நான் வீட்டுக்கெல்லாம் லீவுக்கு போனாக்கா பெயிண்ட் அடிப்பேன், கொத்தனார் வேலை செய்வேன், கூட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். உடனே இவனும் வருவான். வந்து நான் பெயிண்ட் அடிக்கும்போது அவனும் ப்ரெஷ் எடுத்துகிட்டு அடிப்பான். என்னென்ன வேலை செஞ்சாலும் அவன் வந்து செய்வான். பைக்கில் நான் போட்டேன், நான் ஓட்டுறேன், நீங்கள் கையை எடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து முறுக்குவான். ஸோ இது ஒரு ஆர்வம் இல்லையா? அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே செய்யணும். குழந்தைங்க துருத்துன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு கோவம் வரும், கம்முன்னு அமைதியாடுறான்னு சொல்லிட்டு அடிப்போம். அந்த ஆர்வம் நம்ம வாழ்க்கையில் குறைந்து போய்கிறது. குறைஞ்சிச்சுனாக்கா ஒரு சோர்வு, எதுவுமே என்ன ஒரு கோடி கையில் கொடுத்தா கூட அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு ஆர்வமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை குழந்தை மனநிலையோடு நம்ம பார்க்குறப்போ நம்ம எப்போவுமே உற்சாகத்தோடு இருப்போம். இறுதியாக இந்த குழந்தை இடத்துல நம்ம பார்த்த உடனே புரிஞ்சு கொள்ளக்கூடியது, தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தைகளுடைய சார்புத்தன்மை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இந்த குழந்தைகிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை மனநிலை எந்த அளவுக்கு உயருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அது யாரையுமே எதிர்த்து எதுவுமே பேசாது, எது சொன்னாலும் கேட்டுக்கும். இந்த எதிர்த்து பேசுறது இருக்கு இல்லையா, ஒருத்தங்க கோபமாக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நீ எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா உடனே பிரச்சனை வருது. இந்த குழந்தைங்க எதிர்த்து பேசாதுங்க, எதிர்த்து எதுவுமே சொல்லாது, அப்படியே கேட்டுக்குவாங்க. அந்த ஒரு அமைதி நிலை. கொஞ்சம் நேரம் கழித்து போய் பேசி பாருங்கள், எல்லாமே சரியாயிடும். God is good and all the time. யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க மட்டும் சத்தமாக சொல்லுங்கள், God is good. இவ்வளோ பேர் தான் கேட்டிருக்கீங்க, வெரி குட். பிரியமானவர்களே, அப்போ எதுவுமே எதிர்த்து பேசாமல் அமைதியாக ஒரு சில நேரங்கள் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். அடுத்ததாக இந்த குழந்தையிட்டு நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தூய்மையான இதயம். ஒரு நல்ல இதயங்க, கள்ளம் கபடமற்ற இதயம் சொல்லுவோம் இல்லையா. எதுவுமே அந்த குழந்தை எதுவுமே எதிர்பார்க்காம அப்படி அழகாக செஞ்சுக்கிட்டே போவோம். அது நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, கடங்கார் நமக்கு வர்றாரா, கடன் கொடுத்தவர் வர்றாரா, வந்தால் எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த குழந்தை அழகாக சொல்லும், எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்ல சொன்னார் இல்லையா. ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு மனம். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லுவோமா? நம்ம வீட்டிலே இருந்தால் கூட அவர் பெரிய பொய், ஒரு சாப்பாட்டில் பெரிய பூசணிக்காய் வச்சு கூட நம்ம பொய் சொல்லுவோம். ஐயோ பூசணிக்காய் எங்கள் வீட்டிலே இல்லை, ஏமா தெரியுதுமா, அப்பட்டமாக தெரியுதுமா, அவ்வளோ பெரிய பொய் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த கள்ளம் கபடமற்ற ஒரு மனநிலை, God is good. எனவே பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, நல்ல ஒரு நிலை. இந்த குழந்தை மனதோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். குழந்தை வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. சிரிக்கணுனாக்கா சிரிச்சிடும், அழுனாக்கா அழும், ஏதாவது கேட்கணும் அடம் பிடிக்கணும் அடம் பிடிக்கும். அந்த உணர்வுகளை அது கட்டுக்குள்ளே வச்சுருக்காது, எல்லா உணர்வுகளையுமே வெளியே கொண்டு வந்துடும். இன்றைக்கி நம்ம நிறையா உணர்வுகளை அப்படியே அடிமையாக கட்டி போட்டு வச்சுருக்குறோம். நான் சிரிக்கக்கூடாது, எந்த வழிவேல் வந்தாலும் சிரிக்கவே மாட்டேன்,
என்ன நீ காமெடி பண்ணால் சிரிக்கவே மாட்டேன். அது உணர்வை கட்டுப்படுத்துகிறோம். எங்கள் அப்பா இறந்தாலும் சரி, எங்கள் பாட்டி இறந்தாலும் சரி, நான் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது. நான் அவ்வளோ பயில்வான் தெரியுமா, அழவே மாட்டேன், கல் மாதிரி நிற்பேன். அழுணும், அந்த உணர்வை கொண்டு வரணும். அதே போல் சோகமாக இருக்கணும்னா சோகமாக இருக்கணும், சிரிக்கணும்னா சிரிக்கணும், தூங்கணும்னா தூங்கணும். இந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது இல்லையா, எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தினா தான் மனுஷன். எல்லா உணர்வையும் நீ கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா மனிதனே கிடையாது. இன்றைக்கி நான் சின்ன ஒரு ஜோக் சொன்னால் கூட எத்தனை பேர் வாயத்தை வந்து சிரிக்கிறீங்க? அப்படியே அப்படியே உட்காந்துருக்கு. என்னமோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனவனே கடைசி நாளில் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. அப்போ அந்த ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது. காட் இஸ் குட். எனவே பிரியமானவர்களே, கடவுள் இன்னைக்கு சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, குழந்தை மனநிலையை பெற்று வாழுங்கள். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இன்னைக்கு வாசித்த நற்செய்தி அழகாக சொல்கிறார். நீங்கள் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது அழகாக சொல்கிறாரு. அதே போல் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், குழந்தைகளை யாரெல்லாம் என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எல்லாருமே என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்போ நீங்கள் குழந்தைகளை மறுதளிச்சிங்கனாக்கா, அந்த குழந்தை பண்புகளை நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா கடவுளையும் மறுதளிக்கும். உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது, அந்த மனது இருக்கிறது, அதை நீங்கள் மறுதளிக்கிறீங்க, கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னா கடவுளையே மறுதளிக்கிறீர்கள். அதே போல் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் அழகாக சொல்கிறார், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். மாறணும்னு சொல்கிறார். எப்படி மாறணும்? குழந்தைகளாக மாறணும். காட் இஸ் குட். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே என்னால் இந்த குழந்தை மனநிலை பெற்று வாழ முடியுமா? கண்களை மூடுவோமா? அன்பு தெய்வமே, இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே ஒரு அருமையான ஒரு நல்ல செய்தியை, நற்செய்தியிலே குழந்தைகளாக தங்களை தாழ்த்தி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்துக்கிறேன். இந்த குழந்தை பருவத்தை தொலைத்ததனால்தான் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள். இதையெல்லாம் பாதம் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நல்ல குழந்தை மனப்பான்மையோடு மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ, உம்மோடு நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.